உங்க வீட்டு கேட் சத்தம் கேட்டாலே வயிறு கலங்குதா? ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து கால் வந்தா நெஞ்ச படபடன்னு அடிச்சுக்குதா? உங்கள பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியவங்களே உங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்கன்னா நீங்க ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ரத்தம் குடிக்கும் இந்த நச்ச உறவுகளை சாணக்கிய தந்திரத்தால எப்படி சமாளிக்கிறது? இதோ உங்களுக்கான விடை. வெல்கம் டு டைனி தமிழ் ஸ்டோரீஸ். தந்திரம் 1. நச்சு உறவுகளை அடையாளம் காண்பது எப்படி? உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறேன். நிதானமாக சிந்தித்து பதில் சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு பலமா அல்லது உங்களை அரிக்கின்ற கரையான்களா? ஒரு மனிதனுக்கு உலகம் முழுவதையும் வெல்லும் துணிச்சல் இருக்கலாம். ஆனால் தன் சொந்த வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு கைதி போல ஏன் சுருங்கி போகிறான்? போலி உறவுகள் என்பவை உங்கள் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டைகள் போன்றவை. அவை பசியோடு இருக்கும் வரைதான் உங்களிடம் பாசம் காட்டும். சில சமயம் உங்கள் முதுகில் குத்துகிற கத்தி கடைய தெருவில் வாங்கியதாக இருக்காது. அது உங்கள் வீட்டு வரவேற்பறையிலேயே கூர்த்தீட்டப்பட்டதாக இருக்கும். நம் நிம்மதியை கொலைக்கும் அந்த நச்சு மனிதர்களை எப்படி துல்லியமாக கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். முதலில் உங்கள் உடல் சொல்லும் ரகசியத்தை கவனியுங்கள். சில மனிதர்கள் உங்கள் முன்னே வரும்போது மட்டும் ஏன் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது? அவர்கள் போன் செய்தாலே உங்கள் கைகள் ஏன் லேசாக நடுங்குகின்றன? உங்கள் ஆழ்மனம் அவர்கள் ஆபத்தானவர்கள் என்று உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறது. ஆனால் நீங்கள் உறவு என்கிற போர்வையில் அந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்கிறீர்கள். ஒரு நச்சு உறவின் முதல் அடையாளம் கட்டுப்படுத்துதல். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு ரிமோட் மூலம் இயக்க நினைப்பார்கள். நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடுத்த வேண்டும் என்று அவர்கள் போடும் சட்டத்தை நீங்கள் மீறினால் உடனே உங்களுக்கு ஒரு கெட்டவன் முத்திரை குத்தப்படும். அவர்கள் அன்பு செலுத்துவது உங்களை நேசிப்பதற்காக அல்ல, உங்களை அடிமையாக்குவதற்காக மட்டுமே. சாணக்கியர் சொல்கிறார், விஷமுள்ள பாம்புக்கு பால் ஊட்டினால் விஷம் குறையாது, அது இன்னும் வீரியமாக வளரும். உங்கள் பாசம் சிலரை இன்னும் மோசமானவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்த நச்சு உறவுகள் எப்போதும் உங்களை ஒரு குற்றவாளி கூண்டிலேயே நிறுத்தி வைத்திருப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நீங்கள் 10 வருடங்களுக்கு முன்னால் செய்த ஒரு சிறிய தவறையே மீண்டும் மீண்டும் பேசி காட்டுவார்கள். உங்கள் வெற்றிகளை கொண்டாடுவதற்கு பதில் அதில் 1000 ஓட்டைகளை தேடுவார்கள். இது என்ன பெரிய விஷயம், இதற்காய் இவ்வளவு சீன் போடுகிறாய் என்று உங்கள் தன்னம்பிக்கையை சிதைப்பார்கள். ஒரு சொட்டு விஷம் ஒரு பாத்திர பானையை கெடுப்பது போல இவர்களின் ஒரு எதிர்மறை வார்த்தை உங்கள் முழு நாளையும் நரகமாக்கிவிடும். இவர்கள் உங்கள் முகத்திற்கு முன்னால் ஒரு முகமூடியையும் பின்னால் ஒரு கத்தியையும் ஒளித்து வைத்திருப்பார்கள். உங்களிடம் பாசமாக பேசிக்கொண்டே மற்றவர்களிடம் உங்களை பற்றி தரக்குறைவாக புறம் பேசுவதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்கள் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத வலையை பின்னி நீங்கள் அதிலிருந்து வெளியேற முடியாதபடி குடும்பம், கௌரவம் என்று கட்டி போடுவார்கள். உண்மையான உறவு என்பது உங்கள் குறைகளை சுட்டிக்காட்டி உங்களை வளர்க்கும். ஆனால் நச்சு உறவு உங்கள் பலவீனத்தையே ஆயுதமாக எடுத்து உங்களை வீழ்த்தும். உனக்கு என்ன தெரியும், நீ எதற்கு லாயக்கு என்கிற வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழுந்தால் அங்கே இருப்பது உறவல்ல, ஒரு சாபக்கேடு. அவர்கள் எப்போதுமே தங்களை ஒரு பாதிக்கப்பட்டவர் போலவே காட்டிக்கொள்வார்கள். தப்பு அவர்கள் பக்கம் இருந்தாலும் நீங்கள்தான் அவர்களை காயப்படுத்தியதாக நாடகமாடுவார்கள். உங்கள் மகிழ்ச்சியை பார்த்தால் அவர்களின் முகம் சுருங்கும். உங்கள் தோல்வியை பார்த்தால் உள்ளுக்குள் ஒரு குரூரமான சந்தோஷம் அடைவார்கள். இது போன்ற மனிதர்களுடன் நீங்கள் ஒரே கூரையின் கீழ் வாழ்வது ஒரு வெடிகுண்டின் மீது உட்கார்ந்திருப்பதற்கு சமம். இப்போதே உங்களை சுற்றி இருப்பவர்களை பட்டியலிடுங்கள். யாருடைய பேச்சு உங்கள் மனதை கனக்கச் செய்கிறது? யாரிடம் பேசும்போது நீங்கள் ஒரு முள் பாதையில் நடப்பது போல பயந்து பயந்து நடக்கிறீர்கள்? அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்களை சிதைக்க அவர்களுக்கு உரிமை இல்லை. இந்த நச்சு மனிதர்களை அடையாளம் காண்பதுதான் உங்கள் விடுதலையின் முதல் படி. அவர்கள் விரிக்கும் மாய வலையிலிருந்து வெளியேற துணியுங்கள். உங்கள் நிம்மதியை எதற்காகவும் யாரிடமும் அடகு வைக்காதீர்கள். சிங்கத்திற்கு தெரியாது தான் பலசாலி என்று. அது ஒரு கூண்டுக்குள் அடைபடும் வரை. நீங்கள் அந்த கூண்டை தகர்க்க வேண்டிய நேரம் இது. உங்களை நீங்களே நேசிக்கத் தொடங்குங்கள். அப்போதுதான் இந்த நச்சு மனிதர்களின் நிழல் கூட உங்கள் மீது விழாது. தந்திரம் 2. நம்மை அவமானப்படுத்தும் உறவினர்களை அமைதியாக சமாளிப்பது எப்படி? உங்களை ஒருவன் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறான் என்றால் அவன் கையில் இருப்பது கத்தி அல்ல, அவமானப்படுத்துதல் என்கிற விஷம். அந்த விஷம் உங்கள் இரத்தத்தில் ஏற வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது.
ஒரு நச்சு உறவு உங்களை சீண்ட வரும்போது அவர்கள் உங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? உங்கள் அழுகையை, உங்கள் கோபத்தை அல்லது நீங்கள் உங்களை நிரூபிக்கப் போராடும் அந்த பதற்றத்தைத்தான் அவர்கள் ரசிக்கிறார்கள். நீங்கள் கத்தினால் அவர்களுக்கு கொண்டாட்டம், நீங்கள் அழுதால் அவர்களுக்கு திருப்தி. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அதுதான் அவர்களுக்கு மரண அடி. சாணக்கியர் சொல்கிறார், மௌனம் என்பது ஒரு கவசம் மட்டுமல்ல, அது எதிரியை பைத்தியம் பிடிக்க வைக்கும் ஒரு தந்திரம். உங்களை ஒருவன் கேவலமாக பேசும்போது நீங்கள் திருப்பி பேசாமல் ஒரு கல்லை போல அமைதியாக இருந்தால் அவன் எறிந்த வார்த்தைகள் அனைத்தும் அவனையே தாக்கும். ஒரு சுவரை நோக்கி பந்தை எறிந்தால் அது திரும்ப உங்களிடமே வருவது போல உங்கள் மௌனம் அவர்களின் அவமானத்தை திரும்ப அவர்களிடமே கொண்டு போய் சேர்க்கும். இனிமேல் உங்கள் உறவினர் யாராவது உங்களை மட்டம் தட்டி பேசினால் முதலில் உங்கள் முகபாவனையை மாற்றாதீர்கள். உங்கள் கண்கள் கலங்கக்கூடாது, உங்கள் புருவம் சுருங்கக்கூடாது, உங்கள் இதயம் துடிக்கக்கூடாது. அவர்கள் பேசி முடிக்கும் வரை ஒரு அந்நியனை பார்ப்பது போல வெறித்து பாருங்கள். அவர்கள் பேசி முடித்ததும் சரி அல்லது ஓ அப்படியா என்கிற ஒற்றைச் சொல்லோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். நீங்கள் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தால் அங்கே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்கப் போவதில்லை. உங்கள் விளக்கத்திலிருந்து அடுத்த சண்டைக்கு ஒரு புள்ளியைத்தான் அவர்கள் தேடுவார்கள். ஒரு முட்டாளோடு விவாதம் செய்வது சேற்றில் கல்லை எறிவதற்கு சமம். சேறு உங்கள் மீதுதான் தெரிக்கும். எனவே அவர்கள் உங்களை எவ்வளவுதான் சீண்டினாலும் உங்கள் நிதானத்தை இழக்காதீர்கள். உங்கள் கோபம் அவர்களுக்கு கிடைக்கும் பரிசு, அதை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். நச்சு உறவுகள் எப்போதுமே ரியாக்ஷன் தேடுபவர்கள். அவர்களுக்கு தேவை ஒரு நாடகம். நீங்கள் அந்த நாடகத்தில் நடிக்க மறுத்துவிட்டால் அவர்களுக்கு அந்த விளையாட்டு சலித்து போய்விடும். உங்கள் மௌனம் அவர்களை பயமுறுத்த வேண்டும். இவன் ஏன் பதில் சொல்லவில்லை, இவன் மனதிற்குள் என்ன நினைக்கிறான் என்று அவர்கள் குழம்ப வேண்டும். ஒரு நாய் குரைக்கும் போது நாம் பதிலுக்கு குரைப்பதில்லை, அதை அலட்சியம் செய்துவிட்டு போகிறோம். அதே மனப்பான்மையை இந்த நச்சு உறவுகளிடமும் காட்டுங்கள். அவர்கள் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருங்கள். ஒரு பாட்டு பாடுங்கள் அல்லது ஒரு புத்தகத்தை படியுங்கள். நீங்கள் அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இது சுயநலமல்ல, இது உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தற்காப்பு கலை. உங்களிடம் அவர்கள் வந்து வம்பிழுத்தால் நீங்கள் ஒரு கண்ணாடியைப் போல இருங்கள். அவர்கள் எதை காட்டுகிறார்களோ அதையே பிரதிபலித்துவிட்டு அமைதியாகிவிடுங்கள். உனக்கெல்லாம் அறிவே இல்லை என்று அவர்கள் சொன்னால், உண்மைதான், உங்களுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை என்று ஒரு புன்னகையோடு சொல்லிவிட்டு நகருங்கள். அங்கே சண்டைக்கான வாய்ப்பு முறிந்துவிடும். நீங்கள் வாதாடினால் அவர்கள் வளர்வார்கள். நீங்கள் மௌனமாக இருந்தால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். உங்கள் வீட்டில் அவர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு நீங்கள் தாளம் போட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கட்டும். ஒரு சிங்கத்தின் மௌனம் அது பயப்படுவதால் அல்ல, அது இரைக்காக காத்திருப்பதால். உங்கள் மௌனம் நீங்கள் பலவீனமானவர் என்பதால் அல்ல, நீங்கள் புத்திசாலி என்பதால். இந்த அமைதி சிகிச்சை என்பது அவர்களை ஒதுக்குவது மட்டுமல்ல, உங்களை நீங்களே வலுப்படுத்திக் கொள்வதுமாகும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு நச்சு வார்த்தையும் உங்கள் காதுகளுக்குள் நுழையாமல் ஒரு திரையை போட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் கத்துவது வெறும் சத்தம், அது உங்கள் நிம்மதியை பாதிக்காது என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மாறும்போது அவர்கள் இன்னும் அதிகமாக கத்துவார்கள், உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள். ஆனால் எதற்கும் எதிர்வினை ஆற்றாதீர்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு மூச்சு முட்டும். அவர்கள் உங்கள் முன்னால் பேசுவதையே நிறுத்திவிடுவார்கள். இதுதான் சாணக்கிய தந்திரம், போர் செய்யாமலேயே எதிரியை வீழ்த்துவது. உங்கள் அமைதி ஒரு மலையைப் போல உறுதியாக இருக்கட்டும். வீசும் காற்று மலையை ஒன்றும் செய்யாது. நீங்கள் ஒரு ராஜாவாக, ஒரு அரசியாக வாழ பிறந்தவர்கள். இந்த சிறு உறவுகளின் சிறுமைத்தனமான பேச்சுகளுக்கு பதில் சொல்லி உங்கள் தரத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் மௌனமே உங்கள் வெற்றியாக மாறட்டும். அவர்கள் உங்களை தேடி வந்து பேசும் நிலையை உருவாக்குங்கள். ஆனால் அப்போதும் உங்கள் ரகசியங்களை அவர்களிடம் பகிராதீர்கள். நீங்கள் ஒரு மர்மமாகவே இருங்கள். அந்த மர்மம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்கள் நிம்மதியை நீங்கள் காக்கத் தொடங்கினால் இந்த உலகம் உங்களை மதிக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் நாக்கை கடித்துக்கொண்டு ஒதுங்குவார்கள். இது உங்கள் வாழ்க்கை. இங்கே உங்கள் அமைதிதான் சட்டம். தந்திரம் 3. தேவையற்ற குற்ற உணர்ச்சியை தூக்கி எறிவது எப்படி? உங்களிடம் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகில் உங்களை அடிமைப்படுத்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் மிக கொடிய ஆயுதம் எது தெரியுமா? அதுதான் குற்ற உணர்ச்சி. நீங்கள் ஒரு தவறு செய்திருந்தால் வருத்தப்படுவது நியாயம். ஆனால் நீங்கள் தவறு செய்யாத போதும் உங்களை பாவி என்று உணர வைப்பது ஒரு உளவியல் பயங்கரவாதம். ஒரு நச்ச உறவு தன் அதிகாரத்தை செலுத்த முடியாமல் போகும்போது உடனே அவர்கள் எடுக்கும் அடுத்த அஸ்திரம் இதுதான்.
நாங்கள் உனக்காக என்னவெல்லாம் செய்தோம், நீ எங்களை இப்படி பேசுகிறாயே என்று உங்கள் பழைய நன்றிக்கடன்களை தோண்டி எடுப்பார்கள். சாணக்கியர் சொல்கிறார், விஷம் கலந்த உணவை உண்பதை விட ஒருவனை அடிமையாக்கும் நன்றிக்கடனில் வாழ்வது கொடுமையானது. உங்களை வளர்த்தார்கள் என்பதற்காக உங்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களை உங்கள் முதுகில் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் செய்த கடமைகளுக்கு ஈடாக உங்கள் நிம்மதியை நீங்கள் ஏன் பலி கொடுக்க வேண்டும்? உங்கள் மனசாட்சியை அவர்கள் ஒரு சிறைச்சாலையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த சிறைக்கதவை திறக்கும் சாவி உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. குற்ற உணர்ச்சி என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி. அது உங்களை எப்போதுமே அவர்கள் காலடியில் கிடக்கச் செய்யும். அப்பா இப்படி பேசுகிறாரே, அம்மா அழுதால் எனக்கு பாவம் வந்துவிடுமே, கூட பிறந்தவன் கஷ்டப்படும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று நீங்கள் உங்களையே சிதைத்துக் கொள்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அழுவது உங்கள் மீதான பாசத்தால் அல்ல, உங்களை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்கிற ஆத்திரத்தால் மட்டுமே. ஒரு உண்மையான அன்பு உங்களை சுதந்திரமாக இருக்கவிடும். ஆனால் நச்சு அன்பு உங்களை சங்கிலியால் கட்டிப்போடும். அவர்கள் உங்களை பலியிட பார்க்கும் பலிபீடமாக உங்கள் பாசத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் உங்கள் எல்லையை வகுக்கும்போது அவர்கள் உங்களை சுயநலவாதி என்று அழைப்பார்கள். அந்த வார்த்தையை கேட்டு தயங்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் நிம்மதியை காத்துக்கொள்வது சுயநலம் அல்ல, அது உங்கள் அடிப்படை உரிமை. அவர்கள் போடும் அந்த தூண்டில் முள்ளில் சிக்காதீர்கள். நீங்கள் ஒரு தனி மனிதன், யாருடைய ஈகோவையும் திருப்திப்படுத்த பிறந்த பொம்மை அல்ல நீங்கள். இந்த நச்சு உறவுகள் உங்கள் மூளையில் நான் ஒரு தப்பானவன் என்கிற வைரஸை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். எப்போதெல்லாம் நீங்கள் அவர்களிடமிருந்து விலகிச் செல்ல நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் அந்த வைரஸ் வேலை செய்யத் தொடங்கும். நான் மட்டும் தனியாக சாப்பிடுகிறேனே, நான் மட்டும் நிம்மதியாக தூங்குகிறேனே என்று நீங்கள் உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்கிறீர்கள். சாணக்கியரின் தந்திரப்படி பார்த்தால் தவறு செய்பவனே குற்றவாளி, அந்த தவறை தட்டி கேட்காமல் குனிந்து நிற்பவன் மகா குற்றவாளி. நீங்கள் அடிபணிந்து போவது அவர்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் உழைப்பால் உருவானது. அதில் யாருக்கும் பங்கு கோர உரிமையில்லை. அவர்கள் செய்த உதவிகளை ஒரு வியாபாரமாக மாற்றும் அந்த உறவுகளிடமிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். ஒரு செடி வளர வேண்டுமென்றால் அதன் வேர்களில் இருக்கும் தேவையற்ற புழுக்களை நீக்கித்தான் ஆக வேண்டும். அது செடிக்கு செய்யும் துரோகமல்ல, அது செடியின் உயிர் பிழைப்பிற்கான போராட்டம். அவர்கள் உங்களை பார்த்து நன்றி கெட்டவன் என்று சொன்னால் அதை ஒரு பாராட்டு பத்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை இனிமேல் என்னால் ஏமாற்ற முடியாது என்பதுதான். உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த பயத்தை முதலில் தூக்கி எறியுங்கள். நான் இல்லை என்றால் அவர்கள் என்ன ஆவார்கள் என்று கவலைப்படாதீர்கள். உங்களை சுரண்டுவதற்கு அவர்கள் காட்டும் புத்திசாலித்தனம் அவர்கள் உயிர் வாழவும் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு மீட்பர் கிடையாது. எல்லோரையும் காப்பாற்ற நீங்கள் கடவுளும் கிடையாது. உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருந்தால் போதும். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஒரு நச்சு உறவு தன் தவறுகளை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது. மாறாக உங்கள் மீது பழி சுமத்தி வேடிக்கை பார்க்கும். அந்த பழியை உங்கள் தலையில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் நிம்மதியே உங்கள் முதல் முன்னுரிமையாக இருக்கட்டும். உங்களை அழுத்தி வைத்திருக்கும் அந்த பொய் குற்ற உணர்ச்சியை ஒரு பழைய ஆடை போல கழற்றி எறியுங்கள். நீங்கள் சுதந்திரமான காற்று போல பறக்க வேண்டும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சரி என்று தோன்றினால் உலகம் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள்தான் கதாநாயகன். அங்கே மற்றவர்கள் வில்லனாக இருக்க நீங்கள் அனுமதிக்க கூடாது. இந்த நச்சு சூழலிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது ஆரம்பத்தில் உங்கள் மனம் துடிக்கும், பயப்படும். ஆனால் அந்த போராட்டத்தை தாண்டிவிட்டால் அங்கே ஒரு பிரம்மாண்டமான விடுதலை இருக்கிறது. உங்கள் கண்ணீருக்கு மதிப்பு தெரியாதவர்களிடம் ஏன் உங்கள் இரத்தத்தை தியாகம் செய்ய வேண்டும்? இனிமேல் இல்லை என்று சொல்ல பழகுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்களை 1000 சங்கடங்களிலிருந்து காப்பாற்றும். உங்கள் மன அமைதிதான் உங்கள் சொத்து. அதை எவன் திருடினாலும் அவன் உங்களுக்கு சொந்தக்காரன் கிடையாது. அவன் ஒரு அந்நியன். நீங்கள் ஒரு வெற்றியாளராக வாழ வேண்டும், மற்றவர்களின் காலோனிகளை சுமக்கும் அடிமையாக அல்ல. இப்போது உங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் எதற்கும் குற்றவாளி அல்ல, என் மகிழ்ச்சிக்கு நானே பொறுப்பு. இந்த ஒரு தெளிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நச்சு உறவுகள் விரிக்கும் அந்த பாசவலையை அறுத்து எறியுங்கள். உங்கள் நிம்மதியை தேடி பயணப்படுங்கள். நீங்கள் ஒரு ராஜாவாக, ஒரு அரசியாக கெத்தாக வாழ வேண்டியவர்கள். இந்த தேவையற்ற குற்ற உணர்ச்சி உங்களை முடக்கி போட அனுமதிக்காதீர்கள். இது உங்கள் காலம், இது உங்கள் வாழ்க்கை. இங்கே உங்கள் நிம்மதிதான் மிக உயர்ந்த கோவில். தந்திரம் 4. யானை மற்றும் கயிறு கதை. உங்களிடம் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். ஒரு பிரம்மாண்டமான யானை ஒரு பெரிய மரத்தையே வேரோடு பிடுங்கும் வலிமை கொண்டது.
ஆனால் அது ஏன் ஒரு மெல்லிய சணல் கயிற்றில் கட்டுண்டு கிடக்கிறது? அந்த யானைக்கு தெரியாது தன் பலம் என்னவென்று. ஏனென்றால் அதன் மூளையில் ஒரு அடிமைத்தனம் என்கிற ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த யானையை பார்த்தால் பரிதாபப்படுவீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு நச்சு உறவு என்கிற மெல்லிய கயிற்றால் தான் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த யானை குட்டியாக இருந்தபோது அதன் காலில் ஒரு வலுவான இரும்புச் சங்கிலியை கட்டியிருப்பார்கள். அப்போது அந்த பிஞ்சு யானை அந்த சங்கிலியை அறுக்க எவ்வளவோ முயற்சி செய்திருக்கும். அதன் பிஞ்சு பாதங்களில் இரத்தம் கசிந்திருக்கும். வலி தாங்காமல் அது கதறி அழுதிருக்கும். ஆனால் அந்த சங்கிலி அறுபடாது. பல நாட்கள் போராடி தோற்றுப்போன அந்த யானைக்குட்டி ஒரு கட்டத்தில், என்னால் இதை அறுக்க முடியாது, என் பலம் இவ்வளவுதான் என்று நம்பத் தொடங்கிவிடும். காலப்போக்கில் அந்த யானை வளர்ந்து ஒரு மலை போல பிரம்மாண்டமாக மாறும். ஆனால் அதன் மனது இன்னும் அந்த பழைய தோல்வியிலேயே தேங்கி கிடக்கும். இப்போது அதன் காலில் சங்கிலி இல்லை, ஒரு சாதாரண நூல் கயிறுதான் கட்டப்பட்டிருக்கும். அந்த யானை ஒரு முறை தன் காலை உதறினால் அந்த கயிறு பீந்து போகும். ஆனால் அது அந்த முயற்சியை செய்யவே செய்யாது. முயற்சி செய்தாலும் பயனில்லை என்கிற அந்த ஆழமான பதிவுதான் அதன் மிகப்பெரிய சிறைச்சாலை. என் அன்பு சொந்தங்களே, நீங்களும் இன்று அந்த யானை மாதிரிதான் உங்கள் நச்சு உறவுகளிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்போது 30 அல்லது 40 வயதாகி இருக்கலாம். நீங்கள் சம்பாதிப்பீர்கள், உலகத்தையே சுற்றி வருவீர்கள். ஆனால் அந்த நச்சு உறவுக்காரன் முன்னால் போய் நின்றால் நீங்கள் திரும்பவும் அந்த 5 வயது குழந்தையாக மாறிவிடுகிறீர்கள். அவர்கள் ஒரு அதட்டல் போட்டால் உங்கள் கை கால்கள் நடுங்குவது ஏன்? அவர்கள் உங்களை அடிமைப்படுத்திய அந்த பழைய நினைவுகள் உங்களை முடக்கி போடுகின்றன. உங்கள் மூளையில் அவர்கள் அடித்து வைத்திருக்கும் ஆணி எது தெரியுமா? அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் சொல்வதை கேட்டால்தான் நீ நல்லவன் என்கிற அந்த பொய்யான போதனைதான். அந்த யானை பாகனுக்கு தெரியும், யானை நினைத்தால் தன்னை கொன்றுவிடும் என்று. அதனால்தான் அவன் யானையின் நம்பிக்கையை சிதைக்கிறான். அதேபோலத்தான் உங்கள் நச்சு உறவுகளும் உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கிறார்கள். உனக்கு அறிவில்லை, நீ எதற்கும் லாயக்கில்லை என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது நீங்கள் அதை உண்மை என்று நம்பத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் ஒரு மாபெரும் சக்தி, உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு கயிறு உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த கயிறு பாசம் என்கிற பெயரில் உங்கள் கழுத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. சாணக்கியர் சொல்கிறார், பயம் என்பது உங்கள் கற்பனை, துணிச்சல் என்பது உங்கள் யதார்த்தம். அந்த யானை ஒருமுறை தன் பலத்தை உணர்ந்தால் பாகன் ஓடி ஒளிந்து விடுவான். அதேபோல் நீங்கள் உங்கள் சுயமரியாதையை உணர்ந்தால் உங்களை அவமானப்படுத்துபவர்கள் உங்கள் நிழலை கூட தீண்ட அஞ்சுவார்கள். உங்களை சிறுமைப்படுத்தும் அந்த உறவுகள் உங்கள் பலவீனத்தை வைத்துதான் பிழைப்பு நடத்துகிறார்கள். உங்கள் பயம்தான் அவர்களின் பலம். நீங்கள் அந்த யானை போல பழைய தோல்விகளை சுமந்து திரியாதீர்கள். அன்று நீங்கள் குழந்தையாக இருந்தீர்கள். அவர்கள் உங்களை சோறு போட்டு வளர்த்தார்கள். அப்போது உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இன்று நீங்கள் ஒரு மகா விருட்சம். உங்களுக்கு யாரும் சோறு போட வேண்டியதில்லை. உங்கள் காலில் நீங்கள் நிற்கிறீர்கள். அந்த பழைய கயிறு இன்னும் உங்கள் காலில் இருப்பதாக நீங்கள் நினைப்பதுதான் மாயை. உண்மையில் அந்த கயிறு எப்போதோ அறுந்துவிட்டது. உங்கள் மனதுதான் அதை கட்டிக்கொண்டு அழுகிறது. என்னால் முடியாது, அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள், சமூகம் என்ன சொல்லும் என்கிற இந்த கேள்விகள்தான் அந்த மெல்லிய கயிறுகள். இந்த கயிறுகளை அறுக்க உங்களுக்கு வாளோ கத்தியோ தேவையில்லை. நான் ஒரு சுதந்திரமான மனிதன் என்கிற ஒரே ஒரு எண்ணம் போதும். யானை பாகலின் கையில் இருக்கும் அங்குசத்திற்கு பயப்படுவது போல நீங்கள் அவர்களின் வார்த்தை என்கிற அங்குசத்திற்கு பயப்படுகிறீர்கள். அவர்கள் உங்கள் பயத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களை சர்க்கஸ் பொம்மை போல ஆட்டுகிறார்கள். உங்கள் கஷ்டத்தில் அவர்கள் குளிர்காய்கிறார்கள். இப்போது உங்கள் கால்களை குனிந்து பாருங்கள். அங்கே எந்த சங்கிலியும் இல்லை. வெறும் பொய் நம்பிக்கைகள் மட்டும்தான் இருக்கின்றன. ஒரு முறை வேகமான அடி எடுத்து வையுங்கள். அந்த கட்டுகள் சிதறி போகும். நீங்கள் ஒரு காட்டு ராஜா. உங்கள் எல்லை எது என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் எல்லைக்குள் நுழைந்து உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். அந்த யானை தன் பலத்தை உணரும் அந்த நொடிதான் அதன் விடுதலை. உங்கள் பலத்தை நீங்கள் உணரும் இந்த நொடிதான் உங்கள் வெற்றி. இனிமேல் யாராவது உங்களை அதட்டினால் பயந்து ஒடுங்காதீர்கள். நேருக்கு நேராக பார்த்து ஒரு புன்னகை புரியுங்கள். அந்த புன்னகை உங்களுக்கு புரிய வைக்கும், நீங்கள் இனிமேல் அந்த பழைய யானைக்குட்டி இல்லை என்று. நீங்கள் ஒரு மாவீரன். உங்கள் பயணத்தை தடுக்க எவராலும் முடியாது. உங்கள் மனச்சிறையை முதலில் உடையுங்கள். வெளி உலகம் தானாகவே வசப்படும். உங்களை நீங்களே தாழ்வாக பார்ப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் பிறக்கும்போது சுதந்திரமாக பிறந்தீர்கள்.
சாகும்போது நிம்மதியாக சாக வேண்டும். இடையில் இந்த நச்சு மனிதர்களின் அடிமையாக ஏன் வாழ வேண்டும்? எழுந்து நில்லுங்கள், உங்கள் பலத்தை காட்டுங்கள். இந்த கயிறுகள் தூசியாய் பறக்கும். இதுதான் யானை மனநிலை சொல்லும் ரகசியம். சிறை என்பது உங்கள் அறையில் இல்லை, உங்கள் அறிவில் இருக்கிறது. அதை உடைத்தெறியுங்கள். ராஜாங்கம் உங்கள் கையில். தந்திரம் 5. லக்ஷ்மியின் கதை. இப்போது நான் சொல்லப் போகும் இந்த கதை உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் நடப்பது போன்ற ஒரு சாதாரண கதை அல்ல. இது ஒரு போர்க்களம். இதில் ஆயுதம் ஏந்தாமல் ஒரு பெண் எப்படி தன் நிம்மதியை மீட்டெடுத்தாள் என்பதே ரகசியம். லக்ஷ்மி ஒரு அமைதியான பெண். ஆனால் அவளுடைய துரதிருஷ்டம் அவளுடைய புகுந்த வீட்டிலும் சரி, பிறந்த வீட்டிலும் சரி, அவளுக்கு கிடைத்தது எல்லாமே குறை சொல்லும் உறவுகள்தான். லக்ஷ்மி தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் அவளுடைய மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் அது தப்புதான். சமைக்கும் உணவில் உப்பு இல்லை என்பார்கள், உப்பு போட்டால் கரிக்கிறது என்பார்கள். வேலைக்கு சென்றுவிட்டு களைத்து வரும் அவளை ஒரு வேலைக்காரி போல நடத்துவதில் அவர்களுக்கு ஒரு குரூரமான சந்தோஷம். அவளுடைய கணவனும் பெரியவர்கள்தானே சொல்கிறார்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று கைகழுவி விடுவான். லக்ஷ்மி ஒவ்வொரு நாளும் குளியலறைக்குள் சென்று அழுது அழுது தன் கண்களை வீங்க வைத்துக் கொள்வாள். நான் என்ன தப்பு செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்கிற குற்ற உணர்ச்சியில் அவள் மெல்ல மெல்ல ஒரு மன நோயாளி போல மாறிக்கொண்டிருந்தாள். அவளுடைய அம்மாவும் அவளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதில், நீதான் பொறுத்து போக வேண்டும், பெண் என்றால் சகிப்புத்தன்மை வேண்டும் என்று அவளுடைய சிறை கதவை இன்னும் இறுக்கமாக பூட்டினார்கள். ஒரு நாள் லக்ஷ்மியின் கையில் தற்செயலாக சாணக்கியரின் தந்திரங்கள் குறித்த ஒரு புத்தகம் கிடைத்தது. அதில் ஒரு வரி அவளை உலுக்கியது. உன்னை மதிக்காத இடத்தில் நீ காட்டும் அன்பு உனக்கு நீயே குடித்துக் கொள்ளும் விஷம். லக்ஷ்மி அன்று ஒரு முடிவெடுத்தாள். இனிமேல் அழக்கூடாது, இனிமேல் விளக்கமும் கொடுக்கக்கூடாது. அவள் அந்த யானை கயிற்றை அறுக்க தீர்மானித்தாள். அடுத்த நாள் காலை வழக்கம் போல அவளுடைய மாமியார் காஃபியை குடித்துவிட்டு, என்னடி காஃபி இது, சாக்கடை தண்ணீர் போல இருக்கிறது என்று கத்தினார்கள். வழக்கமாக இருந்தால் லக்ஷ்மி, மன்னிக்கவும் அத்தை, நாளை சரியாக போடுகிறேன் என்று கெஞ்சுவாள். ஆனால் அன்று லக்ஷ்மி அமைதியாக அந்த மாமியாரை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தாள். ஆமாம் அத்தை, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. குடிக்க முடியவில்லை என்றால் கீழே ஊற்றிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றாள். அந்த மாமியார் அதிர்ந்து போனார்கள். லக்ஷ்மி எதிர்த்து பேசவில்லை, ஆனால் அவள் அடிபணியவும் இல்லை. லக்ஷ்மியின் இந்த மௌன புரட்சி அந்த வீட்டில் ஒரு நிலநடுக்கத்தை உண்டாக்கியது. அடுத்ததாக அவளுடைய நாத்தனார் வந்து, நீ உடுத்தியிருக்கும் புடவை சற்றும் நன்றாக இல்லை, உனக்கு ரசனையே கிடையாது என்று கேலி செய்தாள். லக்ஷ்மி பதறாமல், உண்மைதான், உங்கள் ரசனை அளவுக்கு எனக்கு வராது, அதனால்தான் நீங்கள் இன்னும் என் பழைய புடவைகளையே கேட்டு வாங்கி உடுத்துகிறீர்கள் போல என்று ஒற்றை வரியில் முடித்தாள். அங்கே ஒரு பெரிய நிசப்தம் நிலவியது. அந்த நச்சு உறவுகள் வீசிய வலையில் லக்ஷ்மி விழவில்லை. அவள் ஒரு கற்கள் போல மாறினாள். அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, ஓ அப்படியா, இருக்கலாம் என்கிற 3 வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. அவள் ஒரு மாய சுவரை தன்னை சுற்றி எழுப்பிக் கொண்டாள். அவளுடைய கணவன் வந்து கத்திய போது கூட அவள் கோபப்படாமல், உன் கோபம் உன் பிரச்சனை, அதில் எனக்கு பங்கில்லை என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று நிம்மதியாக தூங்கினாள். லக்ஷ்மி இப்போது அந்த விஷப்பாம்புகளுக்கு பால் ஊற்றுவதை நிறுத்திவிட்டாள். அவளுடைய அமைதி அவர்களை பைத்தியம் பிடிக்க வைத்தது. அவர்கள் அவளை பற்றி ஊர் முழுக்க தவறாக பேசினார்கள். லக்ஷ்மிக்கு திமிர் வந்துவிட்டது. பெரியவர்களை மதிப்பதில்லை என்று தம்பட்டமடித்தார்கள். ஆனால் லக்ஷ்மி எதற்கும் விளக்கம் கொடுக்கவில்லை. யார் என்ன நினைத்தால் எனக்கென்ன, என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்கிற தெளிவு அவளுக்கு பிறந்தது. 1 மாதத்தில் அந்த வீட்டில் ஒரு அதிசயம் நடந்தது. அவளை சீண்டி பார்த்த அந்த நச்சு உறவுகள் அவளிடம் எந்த ரியாக்ஷனும் கிடைக்காததால் சலித்து போனார்கள். அவர்கள் வேறு யாராவது வம்பிழுக்க தேடிச் சென்றார்கள். லக்ஷ்மிக்கு அந்த வீட்டிற்குள்ளேயே ஒரு சுதந்திரமான நாடு கிடைத்தது. அவள் பயமின்றி மூச்சுவிட்டாள். அவளுடைய தலைவலி மறைந்தது. முகம் பிரகாசமானது. அவள் செய்தது ஒன்றுதான், அந்த நச்சு மனிதர்களின் ரிமோட் கண்ட்ரோலை அவர்களிடமிருந்தே பிடுங்கி எறிந்தாள். சாணக்கியர் சொன்னது போல அவள் ஒரு புத்திசாலி பாம்பாக மாறினாள். கடிக்காவிட்டாலும் சீர தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் சீறுவதற்கு பதில் சிரித்தாள். அந்த சிரிப்பு அவளுடைய எதிரிகளை சிதைத்தது. அவள் இப்போது ஒரு அடிமை அல்ல, அவள் அந்த வீட்டின் ராணி.
நீங்களும் லக்ஷ்மி போல மாறத் தயாரா? உங்கள் கையில் இருக்கும் அந்த பழைய பாசக்கயிற்றை அறுக்க துணிச்சல் இருக்கிறதா? உங்களை அழ வைப்பவர்கள் உங்கள் உறவினர்கள் அல்ல, அவர்கள் உங்கள் நிம்மதியை திருடும் திருடர்கள். அவர்களிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுங்கள். லக்ஷ்மியால் முடிந்தால் உங்களாலும் முடியும். உங்கள் அமைதி ஒரு ஆயுதமாக மாறட்டும். உங்கள் நிம்மதியை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். வெற்றி என்பது சண்டையிடுவதிலில்லை, சண்டையை தவிர்த்துவிட்டு கம்பீரமாக வாழ்வதில் இருக்கிறது. இதுதான் லக்ஷ்மியின் கதை சொல்லும் பாடம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அதை நரகமாக்க யாருக்கும் அனுமதி கொடுக்காதீர்கள். பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா பால் ஊத்துறவன் முட்டாள், அதை அடிச்சு விரட்டுறவன் தான் அறிவாளி. இந்த நச்சு உறவுகளோட அடிமை தலையிலிருந்து நீங்க வெளியே வர தயாரா? இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருந்தா மறக்காம கமெண்ட்ல நான் என் நிம்மதியை காப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் அந்த கயிற்றை அறுக்க போறீங்கன்னு நான் பார்க்கறேன்.